வாழ்ற மணிமணிங்க இந்த பொன்னுலகத்திலே கற்பக விருட்சம் காமதேனு ஐராவதம் பூச்சக்கரக்குடை சங்கரதி மதுமருதி 33 தேவருக்கெல்லாம் தான தலைவனாக தேவ இந்திரன் பேர் கொண்டு வீர இந்த அரசவை இந்திரபாதி அடைவது என்றால் 100 அசுவதி யாகத்தை செய்து முனிவர்கள் ஆலோசனையால் 100 அசுவதி யாகத்தை செய்து இந்திர பதவி அடைந்து விட்டு 33 தேவர்களும் இட்டப்படி தத்தம் செய்து முடிக்கிறார்கள். எழுந்து விளங்கி செல்கிறார்கள். அது மட்டுமா கற்பக விருட்சம் காமதேனு ஐராவதம் பூச்சக்கரக்குடை சங்கரதி மதுமருதி இவர் அனைத்தையும் கட்டுப்பாட்டு ஒரு புலால போச்சு இல்ல புத்தி புத்தி பார்க்க கூடாதுதான். அப்படி இருக்க இவன் அனைத்து என்னுடைய கட்டுப்பாட்டு ஒரு நேரத்திலே இந்த இந்திய பாதி பூலோகத்திலே பிறந்தவன் அவன் தான் நகுஷன் என்பவன். அவன் ஆட்சி ஒரு என் தாத்தா பாட்டி யாரும் செய்யாத சாதனையை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த இந்திர பதவி அடைந்தார். இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு இன்று வரையிலே மலைப்பாம்பாக இருக்கிறார் நகுஷ மகாராஜா. இது யார் கொடுத்த சாபம்? அகத்திய மாமனிவர் அவர் கொடுத்த சாபத்தால் மலைப்பாம்பாக உருவெடுத்தார். 36வது தலைமுறையில் வந்த அந்த தலைமுறை கலைக்கண் பாடுபட்டவுடன் அவர் துறையுறு பெற்றார். அப்ப இருக்க இந்த இந்திரபதி என்பது மிகவும் ஆபத்தான பதவி. இருந்த போதிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏதோ வீடுகள் இப்ப மாதலி 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 அவர் பெருசாலி கண்ணுக்கு என்ன விருது கண்ணுக்கு விருது
நாரதமகா முனிவர் வந்திருக்கிறார். கண்ணுக்கு விருந்தளிக்க வேண்டும், நாட்டி பிச்சு உதற வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்களா? எல்லாரும் கொடுத்து விட்டேன். அப்படியா? சார் சாப்பிட்டு உட்காந்து. ஆமா, ஆனா தனி தனி காப்பில ஒன்னா காமிறீங்களோ 3 பேர் அவுத்து உதறீங்க. 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் இருக்கீங்களா? சரி, குள்ளமகரெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏண்டா நாங்க 4 பேர் ஆடினா என்ன கொடுப்பீங்க? நீங்க 4 பேர் ஆடினா உங்க 4 பேருக்கு நான் புள்ள கொடுப்பேன். பணம் மூட்டை புல்லா கொடுப்பேன். ஆமா, இங்க தவறாக பேசக்கூடாது. சரியா? சரியா? வந்திருப்பது நாட்டியம் நடத்துங்க. பிச்சு உதற வேண்டும். நீ ஆடுற ஆட்டத்தில் நாரதருக்கு நட்டுக்க வேண்டும். என்ன சாமி சொல்கிறீர்கள்? ஆமாம், எனக்கு ஆபத்தா? உண்மையாகத்தான். உதயகிரி அஸ்தமரியாகக்கூடிய கண்ணன் காரக்குடிகள் இந்த அரக்கனால் உனக்கு ஆபத்து நேர போகிறது. ஆமா, போதிருத்துகள் சாமி. அரக்கர்கள் அனைவரும் அழிந்து விட்டார் என்று மனமகிழ்ச்சியோடு தேவர் அனைவருமே கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்திலே உதயகிரி அஸ்தமகிரி ஆளக்கூடிய கண்ணன் காரக்குடிகள் எங்களுக்கு எதிரியா? அப்படி என்ன அரக்கர்கள் தோன்றி விட்டார்கள். ஆமா, நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போது என்ன செய்ய போகிறார் தெரியுமா? இமாச்சலம் சென்று ஈசனை கோரி தவம் பெற போகிறார்கள். வரத்தை பெற்று விட்டால் முதலாவது யாருக்கு? உனக்குத்தானே. உன்னுடைய முடிக்குத்தானே ஆசைப்படுவார்கள். ஆகையால் தான் ஓட்டோடு மகன் உன் இடத்தில் ஓடி வந்து தேவர் சகாயன் என்று உங்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த தேவர் சகாயன் இந்த நேரத்தில் ஓடி வந்து எனக்கு வெகு வாழ்த்து சொன்னீர்கள்.
அவர்கள் வரம் பெறக்கூடாது. ஆமா அவ்வளவுதானே. உண்மையாகத்தான். அவர்கள் வரம் பெற்றால் தானே எங்களை அழிப்பார்கள். பரம்பரை. பட்டு முக்கோர் தேவரை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னை சார்ந்ததல்லவா? அவர்கள் வரம் பெறாதவாறு நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் உழைப்பது போல் செய்ய வேண்டும். எப்படி? வாங்க நாட்டிய மாதிரி நால்வரை அழைத்து அவர்கள் தவத்திருக்கும் பொழுது அவர் தவத்தை இவர்களை ஆடி பாடி கெடுக்க வேண்டும். சரி. அதன் பிறகு அவர் வரம் பெற முடியாது அல்லவா? ஆமாம் ஆமாம் சாமி. அலைகள் நாட்டிய மாதிரி உங்களுக்கு ஒரு கடமை காத்திருக்கிறது. என்ன கடமை? இப்போது விரைந்து உதயகிரி அஸ்தமகிரி ஆளக்கூடிய அந்த கந்தன் கார்கோடிகள் ஈசனை கோரி கடந்தவன் செய்து வரமதை அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது உதயகிரி அஸ்தமகிரி புறப்பட்டு சென்று அவர்கள் வரப்பெறாதவாறு அவர் ஈசனை காணாதவாறு அவர் தவத்திற்கு நீங்கள் கழிக்க வேண்டாம். இவ்வளவுதானே? ஆமா. நாங்கள் சென்று வருகின்றோம் சாமி. வாருங்கள். ஆவது பின்னால் அழுவது பின்னால் சாவது பின்னால் சகலமும் சகலம் பின்னால். என்னலே நாங்க நினைத்த எது சாதிப்பு சுவாமி. அப்படியா? நாட்டிய மாதிரிலே அந்த அரக்கர்கள் இருவரும் வரம் பெறவே கூடாது. இவ்வளவுதானே? ஆமா. அந்த தவத்தை கெடுக்கிறோம். அவற்றை கண்ணை காட்டி அவர்களை மறைக்க எங்க வேண்டும். கடவுளை காட்டினால் மலைக்கு போக போறாங்க. உண்மையாகத்தான். புறப்படுங்க. 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 புறப்படுங்க.